கிரிக்கெட் ஒன்றிய நேயர்களுக்கு வணக்கம். ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராஃபியோட 3 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த டெஸ்ட்ல வந்து ஒரு வெற்றிய வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இங்கிலாந்து அணி. ஸோ இத பத்தி நம்மள்ட்ட டீட்டெயிலா பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் பட்டாபிராமன் சார் இருக்காரு. அவரு கூட பேசலாம். சார் வணக்கம் சார். ஹலோ ஈஸ்வர். சார் நம்ம டே 2, டே 3 இந்த மாரி டே பை டேயா நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். நேத்திக்கு லாஸ்ட்டா நம்ம பேசும்போது நீங்க சொன்னது ஒரு டைனி எட்ஜ் வந்து இந்தியாவுக்கு இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. அது என்ன மாரி எட்ஜஸ் உங்களுக்கு தெரிஞ்சது? அது எங்க ஸ்பாயில் ஆச்சு? ரிஷப் பந்த் தான், வேற என்ன. அவரோட அந்த மேவரிக் பேட்டிங் பர்டிகுலர்லி பெரிய டோட்டல் இல்லாததுனால உங்களுக்கு ஒரு பிளாஷியா குயிக்கா டைனமிக்கா 40-50 ரன் அவர் பிளேட்ல இருந்து வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கிலீஷ் ஷோல்டர்ஸ் தலைகள் எல்லாம் தொங்கி போயிடுன்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா டோட்டல் நம்ம பேசுற மாதிரி 190 பிளஸ்ன்றது ஒரு பெரிய டோட்டல் கிடையாது. நான் ஏற்கனவே நேற்றுக்கு சொன்ன மாதிரி பயங்கர பேடா டீட்டீரியேட் ஆகி பிச்சு வந்து உருண்டு ஏதோ கோன் ஆஃப் த ஸ்டம்ப் அடிக்கிற மாதிரிலாம் அவ்வளோ பேடா இல்லை. அதே மாதிரி ஷோல்டரு விரல உடைகிற மாதிரி ஓகே ஒரு 2 பால் இங்கே அங்கேயும் நடக்கிறது தவிர அது நடக்கும். ஏன்னா 5வது நாள் இங்கிலாந்துல ஹீட் வேவ் அப்படி இருக்கச்சு நடக்கும் தவிர பேட் பிச் இல்லை. ஸோ ரிஷப் பந்த் ஹியூஜ் ஃபேக்டருங்க டெஃபினட்டா. ஸோ நல்லா தான் ஆரம்பிச்சாரு, பட் எக்ஸ்ட்ராடனரி பால் டு கெட் அவுட் டூ. ஸோ அதுவும் வந்து நம்ம பாராட்டு தெரிவிக்கணும். நல்லா ஃபைட் பண்ணாங்க இங்கிலீஷ் பண்ணும். வைட்டர் ஸ்டேஜ் விக்கெட் எடுத்தாங்க. நேதி நான் சொன்ன மாதிரி 45 நிமிஷம் பத்தி சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அதுதான் குரூஷியல். ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நேத்திக்கும் ஒரு பால் 20 ஓவர் வரலையும் வச்சிருந்தாங்க. அந்த பால் நியூஇஷ்ஷா இருக்கு, நியூ இல்லைன்னா நியூஇஷ்ஷா இருக்கு. இன்னைக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது 2 வாட்டி ஒரு கேக்க சாப்பிடுற மாதிரி ஒரு நியூ பாலை வச்சு நேத்திக்கு சாயந்தரமும் போட்டாங்க, நைட் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு காத்தாலையும் போடுறாங்க. ஸோ அது கெட்டிக்காரத்தனமான மூவ். அந்த நியூ பாலை கன்னிங்கா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி பேக் டு பேக் 3 விக்கெட் எடுத்துட்டான். அதான் வைட்லா போயிட்டு ரிஷப் பண்ட் தான் ஃபேக்டர் அப்படின்னு சொன்னீங்க. இந்த தோல்விக்கு காரணம் ரிஷப் பண்ட் விக்கெட்டா இல்ல ரிஷப் பண்ட் தானா? இல்ல அப்படி சொல்ல முடியாது. தோல்விக்கு எந்த கிரிக்கெட் மேட்சுமே ஒரு இன்சிடென்ட்னால எந்த மேட்சும் தோல்வின்னு சொன்னா அவனுக்கு மேட்சை பத்தியோ கிரிக்கெட்டை பத்தியோ தெரியலன்னு தான் அர்த்தம். சாரி, நான் ரொம்ப பிளண்டா சொல்லிட்டேன் ஒப்பீனியன். பட் ஹேவிங் செட் தட், நீங்க வேணா ரிஷப் பந்தோட ரன் அவுட்டும் KL ராகுலோட அந்த 100 அடிச்சுட்டு அந்த கான்சென்ட்ரேஷன் லேப்ஸ், ஏன்னா 100 அடிச்சுட்டு 2 100 அடிக்கிற பிளேயரு ரிஷப் பந்த் 2 100 அடிச்சிருக்காரு. நல்ல ரெட் ஹாட் ஃபார்ம்ல இருக்கிற 2 சீசன்ட் பிளேயர்ஸ் நல்ல ஸ்டாண்டுக்கு அப்புறம் எய்தர் சைட் ஆஃப் த பிரேக் ஒரு மாதிரி சில்லியா காமிக்கலா அந்த ரன் அவுட் அந்த 100 அடிக்கணும்ன்ற அந்த கட்டாயம் நம்ம ஏற்கனவே அந்த ஷோல பேசணும் 2 நாள் முன்னாடி. அதுக்கு அப்பாற்பட்டு KL ராகுலும் பிரேக்குக்கு அப்புறம் 100 அடிச்சுட்டு அவரும் ஒரு ஆர்டினரி ஷாட் அடிச்சு அவுட் ஆகுது. ஏன்னா அந்த தாகத்தை காமிச்சிருக்கணும் டெஃபினட்டா. அன்னைக்கு வந்து ப்ராபப்ளி 50 60 70 80 ரன்ஸ் லீடு இருந்தா எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அதே தான் நம்ம முதல் கேம்ல கூட ஹெடிங் லீட்ல கூட நம்ம பார்த்தோம். 430 for 3ல இருந்து சக்கமானோம். 430 அடிச்சுட்டு எந்த டீம் அடிபடுறாங்க ஈஸ்வர் கிரிக்கெட் மேட்சஸ்ல, அதுவும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் சைடு. ஓகே, இங்கேயும் அங்கேயும் நம்மளும் இவ்வளவு வருஷமா டெஸ்ட் மேட்ச் பாக்குறோம், எவ்வளவு ஆயிரக்கணக்கான டெஸ்ட் நடக்குது. ஒரு கையில எண்ணிடலாம், 2 கையில, ஒரு கையில எண்ணிடலாம் 400 அடிக்கிற சைடு உதப்படுறது. ஸோ அது ஒரு ஹெடிங்லியில ஒரு டிபாக்கிள். பியூட்டிஃபுல்லா கம்பேக் பண்ணாங்க. சுப்மன் கில்லோட பேட்டிங் அது இதெல்லாம் ஸ்பெக்டாகுலர் ஆடி டீமா யுனைடெடா ஃபைட் பண்ணாங்க. ஆகாஷ் தீப், சிராஜ் எல்லாம், பும்ரா எல்லாம் வின் பண்ணாங்க. பட் இந்த கேம் இங்கிலீஷ் மண்ணுக்கு நம்ம ஒரு சல்யூட் தெரிவிச்சோம்னா, அவன் வந்து டாகடா ஃபைட் பண்ணி அவன் அந்த ஹோம் வென்யூல அது அட்டகாசமா, அதுவும் இன்னைக்கு பிக் மோமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த குரூஷியல் கிரிட்டிக்கல் அந்த கத்தி மொனையில இருக்கிற அந்த பிக் மோமெண்ட்ஸ் நல்லா ஆடணும். முக்கியமான விஷயம் செஷனை வின் பண்ணணும். 2-3 செஷன் இன்னும் ரோ வின் பண்ணணும். அதுதான் வின் பண்ணி காமிச்சிட்டான் இன்னைக்கு. அப்கோர்ஸ் ஜடேஜா நினைச்சா கொஞ்சம் பாவமா பரிதாபமா இருக்கு. என்ன ஃபைட் பேக்குங்க ஜடேஜா, என்ன பொறுமை, என்ன எப்படி சொல்றது, ஒரு 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 மரம் வளையறது யாருக்கா கண்ணுக்கு தெரியுமா? அதாவது செவுத்துல பெயிண்ட் அடிச்சுட்டு அந்த காயறது யாரா பார்த்து கண்டுபிடிக்க முடியுமா? அந்த அளவுக்கு ஒரு பொறுமை காமிச்சாரு. அதுக்கும் அப்பாற்பட்டு அவர் செட் ப்ராசஸ் நம்பினார், எதையும் மாத்தல. நான் பண்றது சரியா இல்லையான்ற மாதிரி செகண்ட் கெஸ்ஸே பண்ணல. அவர் மேல அவ்வளோ ஒரு ஒரு நம்பிக்கைனால ஆடினதுக்கு ஜடேஜா இன்னிங்ஸ்க்கு ரொம்ப ஒரு பெரிய பெரிய பாராட்டு தெரிவிச்சே ஆகணும். ரொம்ப ரொம்ப சேட் சீன்ஸ். பட் ஏன்னா அதுதான் கேமுங்க ஈஸ்வர். 2 டீம்ஸ் ஆடுறான். பென் ஸ்டோக்ஸ், ஜடேஜா யாரோ ஒருத்தர் தான் வின் பண்ண முடியும். 2 குதிரை ஓடுறச்ச ஒரு குதிரை தான் வின் பண்ண முடியுன்ற மாதிரி அதுதான் நிர்ணயிச்சுட்டு. பட் நீங்க சொன்ன மாதிரி ரிமார்க்கபிள் ஃபைட் பேக் பை இந்தியா, ரிமார்க்கபிள். சார் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து செகண்ட் டெஸ்ட் எடுத்துட்டு வந்தாங்க. பேட்டிங்கை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக அவர் எடுத்துட்டு வந்தாங்க. 4 இன்னிங்ஸ் விளையாடிருக்காரு. பேட்டிங்ல பெருசா அவர்கிட்ட ரன்ஸ் வரவே இல்லையே சார். நீங்க பாத்தீங்கன்னா வெறும் நம்பரை மாத்திரம் பாக்குறீங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி பிரிக்கணும். ஒரு ஆனியன் லேயர்லாம் பிரிக்கிற மாதிரி பிரிச்சு பார்க்கணும். ஏன்னா எந்த கான்டெக்ட்ல வந்தாரு. ஏன்னா செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல வந்தாரு. நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் கேம் ஆடல. செகண்ட் டெஸ்ட் மேட்ச்ல ஒரு மாதிரி பேட்டிங் கண்ணாபின்னான் ரன் குவிச்சதுக்கு அப்புறம் 6 ரன் 7 ரன் அடிக்கணும்ன்ற கட்டாயத்துல உள்ள இறக்கி விடுறாங்க. அந்த சமயத்துல டீமுக்கோசரம்
தன்னை கொளுத்திண்டு அவுட் ஆறாரு. சோ அதெல்லாம் ஒரு ஒரு மாதிரி செல்ஃப்லெஸ்னஸ், டையிங் ஃபார் த காஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல. சோ அதெல்லாம் வந்து நீங்க ஒரு ஃபெயிலியரா எடுத்துக்க முடியாது. அதுக்கும் அப்பாற்பட்டு இன்னைக்கு பாருங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல என்ன டாகடா ஃபைட் பண்ணாருங்க. அட்டகாசமான பந்துல அவுட் ஆனார் தவிர ஒரு பிளாஷியா அட்வென்ச்சரஸா ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப்போ ஸ்கூப்போ கீப்போ கனாபனான்னு டைனமிக்கா என்னமோ ஏலியன் கேம் ஆடி அவுட் ஆலியே. நல்ல பந்து எடுத்துன்னு போச்சு. அது ஒரு அவமானம் கிடையாது. நான் நினைக்கிறேன் நிதிஷ்குமார் ரெட்டி நல்ல டேலண்ட், டெஃபினட்டா போலிங் ஆல்ரவுண்டரா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல நல்லா போலிங் போட்டாரு. ஓகே, டாகடா ஃபைட் பண்ணாரு. பட் என்ன எக்ஸ்ட்ராடினரி பேசுங்க. அவர் வந்து எந்த பிரதேசம் ஹைதராபாத்ல இருந்து வராரு. ஓகே, ஐபிஎல் இப்பதான் 1.5 சீசன் ஆடி இருக்காரு. இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பேஸ்லாம் ரெகுலரா ஆடுறது இல்ல, நெட்ல ஆடுறது. ஓகே, போலிங் மிஷின்ல ஆடுறது வேற, மேட்ச்ல சென்டர்ல அந்த ஹீட்ல அந்த ஆட்ரிஷன்ல அந்த ஒரு அந்த கால்ட்ரான்ல அந்த பிரஷர்ல ஆடுறதுன்னு வேற. பட் ரிமார்க்கபிள் ஸ்ட்ரெயிட் பிளேடு காமிச்சார் பாருங்க. நல்ல பிஹைண்ட் த லைன் வந்துட்டு ஒரு பெரிய மனசு காமிச்சாரு. நல்ல ஒரு ஆல்ரவுண்டரா ஃபியூச்சர்ல அவர் மேல இன்வெஸ்ட் பண்ணதான் போறாங்க. இல்லைன்னா அவர் வந்து கௌதம் கம்பீர் டீம் மேனேஜ்மெண்ட் இப்படி பேக் பண்ணி அவர் எடுத்துன்னு வர போறது இல்லை. ஸோ ரிமார்க்கபிள் டேலண்ட். ஓகே, நம்ம ஃபெயிலியர்ஸை கூர்மையா நம்பரை வச்சு மாத்திரம் பார்க்க கூடாது. எந்த கான்டெக்ட்ல எப்படி ஃபைட் பண்ணாருன்னு பாருங்க. இப்போ பும்ரா இவரெல்லாம் நீங்க என்ன சொல்ல போறீங்க? ஸோ என்ன டாகடா ஃபைட் பண்ணாங்க பாருங்க. ஓகே, என்ன பண்றது? ஓகே, நம்ம சொன்ன மாதிரி அந்த அந்த லீட் எடுக்கிற அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கச்சு அந்த ஸ்குவாண்டர் பண்ணிட்டோம். எப்போன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 387 லெவல் பண்ணோம் இல்லையா? அப்போ ஒரு 450 480 எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கும் அப்பாற்பட்டு நேற்றுக்கு ஈவினிங் நாயரும் ராகுல் ஆடுறச்ச கொஞ்சம் அட்வென்ச்சரஸா, கொஞ்சம் ஸ்ட்ரோக் மேக்கிங், லோ டோட்டல சேஸ் பண்றச்ச கொஞ்சம் டைனமிக்கா மேபி ஒரு பிளிட்ஸிங்கா பிளேசிங்கா ஆடி இருந்தாங்கன்னா யாருக்கு தெரியும் இந்த மாதிரி நிலைமை வந்திருக்காது. ஏன்னா ரொம்ப நேரம் ஆடுறீங்க, போர்ட்ல ரன்னும் இல்ல, கொத்தா விக்கெட் விழுது, திடீர்னு 50 for 3 ஆயிடுறது, பிரஷர் ஆயிடுறது. அதுதான் இந்த கேம், ப்ரூட்டாலிட்டி ஆஃப் த கேம். அவ்வளவுதான். ஓகே சார். ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்ததுக்கு அப்புறமா இங்கிலாந்துல அந்த பவுலிங்கோட ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு? கண்டிப்பாங்க. அவர் எஃபர்ட்லெஸ்ஸா எப்படி ஓடி வர்றாரு பாருங்க. ஏர்லியர் ஜெனரேஷன் மைக்கேல் ஹோல்டிங் பார்த்தவங்க, ரிச்சர்ட் ஆட்லி பார்த்தவங்க எல்லாம் ஒரு மாதிரி கத்தி மாதிரி அப்படியே ஒரு நேரோ ஆரோ மாதிரி அப்படி ஓடி வருவாங்க. அந்த லீத்தா லிஸ்ஸமா உடம்பு தொலன்னு வச்சுன்னு கடைசியில அந்த பிளிப்ன்றாங்க பாருங்க, அந்த ரிஸ்ட ஒரு மாதிரி ரபரியா வச்சுட்டு ஒரு பந்த தெரிக்க விடுறாரு. உடம்புல இருந்து பெருசா நோவரா மாதிரி ஒண்ணு எக்ஸர்ட் பண்ற மாதிரியே இல்ல பாருங்க. அப்படியே கிளைட் ஆகி வர்றாரு. கத்திய வந்து அப்படியே வெண்ணையில வெட்டுற மாதிரி அழகா உள்ள வராரு. எஃபர்ட் நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு பாத்துருக்கோம், ஒரு 4 ஓவர் போடுதுன்னு வேற. 4 வருஷங்க அப்புறம் இந்த மாதிரி நம்மளும் பேசணும் ஏர்லியர் ஷோல. 4 வருஷம் கழிச்சு உங்க லாங் லெக்ல நிக்கணும், நீங்க மத்தவங்க போலிங் போடுறத நின்று பார்க்கணும், பாடி ஸ்டிஃபன் ஆகும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டும் 4 வருஷத்துல ஒரு மேட்ச் தான் ஆடி இருக்காரு. ஸோ அப்படி இருக்க அந்த கான்டெக்ட்ல ரிமார்க்கபிள். அதுக்கு அப்பாற்பட்டு நம்ம ஏற்கனவே ஒரு 5 நிமிஷம் முன்னாடி பேசின மாதிரி உங்க முதல் கேள்வி அந்த ரிஷப் பந்துக்கு என்ன ஒரு ஸ்பெக்டாகுலர் டெலிவரிங். அதுவும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல 5வது நாள் பிச்ல கொஞ்சம் பந்து மேலையும் கீழையும் வருதுன்னா அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்க ஸ்டம்பை நோக்கி போட்டாதான் தெரியும். வெளியில அவுட் சைட் செகண்ட் ஆஃப் ஸ்டமோ அவுட் சைட் செகண்ட் லெக் ஸ்டமோ பந்து உருண்டு போறதோ லோவா போறதோ முட்டி கீழே போறதோ அது பிரயோஜனம் இல்லை. ஒரு டாட் பால் புக்ல அவ்வளவுதான். சைக்கலாஜிக்கலா பேட்ஸ்மேன் கொஞ்சம் வரி பண்ணும், அடுத்த பால் என்ன உருண்டு நேரம் வரப்போதோன்னு. பட் நீங்க நேராவே போட்டு அந்த பேஸ்ல போட்டு ரிஷப் பந்த் மாதிரி ஒரு ரெட் ஹாட் பிளேயர், நல்ல ஃபார்ம் பிளேயரை அந்த மாதிரி ஒரு டிஃபென்ஸ்ல பீட்டன் எடுத்து அதுக்கும் அப்பாற்பட்டு ஸ்டம்ப் வேற பறந்ததுன்னா ஒரு என்ன ஸ்பெக்டாகுலர் சைட். ஓகே, ஜோஃப்ரா ஆர்ச்சர் டெஃபினட்டா இஸ் கம் பேக் வெரி வெரி ஸ்ட்ராங்லி. நேத்திக்கு நான் நினைக்கிறேன் நியூ பால்ல நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஃப்ளோட் பண்ணிதான் ஸ்விங் கிடைக்குமான்ற மாதிரி பேசணும். அவரு மேபி ஸ்டோக்ஸ் கூட பாத்தீங்கன்னா நான் பேட் பாலுக்குலாம் ஃபீல்ட் செட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஒரு மாதிரி நான் வெர்பல்ல சொன்னார், நீ கவர் லைன்ல வை அது இதுன்ற மாதிரி ஒரு சிக்னல்ல காமிச்சாரு. ஸ்டோக்ஸ் சொல்லிட்டாரு, எதுவுமே பதிலே சொல்ல, நான் செட் பண்ண ஃபீல்டிங் நீ போடு, அக்ரெசிவா போடு, நீ பேட் பால் போட்டு கவர் வை, ஸ்வீப்பர் கவர் வை, பாயிண்ட் வைன்னு சொன்னா நான் ரன் டினை பண்றது நல்லா போடு, ஸ்லிப் இருக்கான் பவுன்சர் போடு, லெக் ஸ்லிப் இருக்கான் கேட்ச் வரும். அந்த மாதிரி ஒரு அக்ரெசிவா அவரை வந்து ரீகிண்டில் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவரை அந்த வெறிய கலப்பி விட்டு நேற்றுக்கு நல்லா யோசிச்சிருப்பாங்க, காத்தால பேசியிருப்பாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் நீ என்ன ஒரு ஸ்கில்ஃபுல் போலர், உன் போக்கஸை கொண்டு வா, நெகட்டிவா யோசிக்காத, ரன்னை குறைக்கணும் அது இதெல்லாம் நினைக்காத, விக்கெட்டுக்கு போன்ற மாதிரி அவரை இது பண்ணிருப்பான். அவரும் ஒரு சீசன்டு பிளேயர், குவாலிட்டி பிளேயர். ஸோ ஹி ரோஸ் அப் டு த அகேஷன் சொல்லலாம். பேட்ஸ்மேன் எல்லாம் நிக்க முடியாத ஒரு இடத்துல பும்ரா அண்ட் சிராஜ் கடைசி வரைக்கும் இந்த மேட்ச் வந்து இவ்வளவு தூரம் டைட்டன் பண்ணதுக்கு முக்கிய காரணமே அவங்க 2 பேர் தான். அவங்களோட பேட்டிங் அந்த ஜடேஜா அவரோட அந்த பொறுமை எந்த அளவுக்கு இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. கண்டிப்பாங்க, கடலோட பெருசுன்னு சொல்லலாம். கண்டிப்பா என்ன ஒரு அட்டகாசமான ஒரு
பேட்டிங் டிஸ்பிளே. முக்கியமா பும்ரா பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க 7 இன்னிங்ஸ்ல 6-0 4-0 இன் ரோ. அவர் 2 5-4 எடுத்திருக்காரு. ஆடாத கேம் இந்தியா வின் பண்ணிருக்காங்க. லார்ட்ஸ் ஹானர்ஸ் போர்ட்ல வந்திருக்காரு. பட் இன்னைக்கு அவருக்கு தெரியும் வந்து நல்லா நம்ம ரோலை பிளே பண்ணணும். ஓகே நம்ம டீமுக்கோசரம் ஃபைட் பண்ணும். என்னன்னா நீங்க டெய்லியன் பேட்ஸ்மேன் ஏர்லியர் ஜென்ரேஷன்லாம் நீங்க பாத்துருந்தீங்கன்னா அவ்வளவு லைனுக்குலாம் வந்து ஆட மாட்டேன். இந்த காலத்துல செஸ் ப்ரொடெக்டர் நல்ல பேட்ஸ் க்ளவுஸ் எல்லாம் இருக்கு, பின்னாடி வந்து ஆடுறாங்க. முக்கியமான விஷயம் உங்களுக்கு போலிங் போடுற விரல் உடஞ்சதுன்னா நீங்க அடுத்த மேட்சே ஆட முடியாது. தயாதாட்சம் காட்ட போறது இல்ல ஆப்போனன்ட் டீம், யாருமே உங்க ஃப்ரெண்டு கிடையாது. அவன் போட்டின்னு வந்தா சிங்கம். சோ அப்படி பாயர்ச்ச சிராஜே ஒன்னு வேர் பண்ணார் பாத்தீங்கன்னா, ஷோல்டர்ல எங்க அடி பட்டுது, பேட் எல்லாம் கடாசினார். சோ அந்த வரி இருக்கு. அந்த வரிக்கும் அப்பாற்பட்டு ஒரு தில் காமிச்சு தைரியம் காமிச்சு பிஹைண்ட் த லைன் வந்து ஆடுறதுன்றது தனி கட்ஸ் தான் முக்கியமான விஷயம். பும்ராக்கும் சிராஜுக்கும் ஒண்ணுமே அவமானம் இல்லைங்க. அட்டகாசமா 2 பேரும். ஆனா ஓகே மேபி பும்ரா ப்ராபப்ளி அவுட் ஆன விதம் அவரே தலையில தன்னை தட்டிண்டு சின்ன பிள்ளைத்தனமா ஆட்டு போயிட்டேனேன்ற மாதிரி வருத்தப்பட்டுனேன்னா, அந்த டால் ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி நல்லா ஆடி லார்ட்ஸ்ல 4 இயர்ஸ் பேக் ஷமியோட நல்ல பார்ட்னர்ஷிப் எல்லாம் பண்ணி வின் பண்ண வச்சதுக்கு ஒரு வைட்டல் இன்னிங்ஸ் நல்ல ஹாப்பி மெமரிஸ் இருக்கும். ஆஸ் அ பேட்ஸ்மேன் பட்டகாசமா ஆடுறச்சு அந்த பவுன்சிங் பால வந்து எப்படி வந்து பூனை வந்து ரத்தத்தை சென்ட் பண்ணிட்டு அந்த கொலைக்கு போறதோ அந்த பிரே துரத்தின் போறதோ அது மாதிரி பவுன்ஸ் பண்ணி அவங்க இங்கிலீஷ்மேன் இன்னொரு பிளாய கொண்டு வரச்ச இவர் அதுக்கு சக்கம் ஆயிட்டாங்க. 2-3 ஹுக் அடிக்க பாட்டாரு. அதெல்லாம் டாப் ஆர்டர் பிளேயரே அப்படி அடிச்சிட முடியாது. ஹுக்கெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணி அடிக்க முடியாது. 2 பேர் ஸ்கொயர் லெக்ல இருக்கான். கிரவுண்ட் பண்றதெல்லாம் ஒரு ரொம்ப டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் வரும், நிறைய பிராக்டிஸ் வரும். பட் பும்ரா என்னமோ அந்த மோமெண்ட்ல அந்த டெய்லண்டர் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த டெய்லண்டர்ன்ற அந்த எண்ணம் வெளில வந்து அது எக்ஸூபரண்டா அடிக்க போய் ஒரு க்ளோரி ஷாட் அடிக்க போய் எப்படி ஜெய்ஸ்வால் அடிக்க போயிட்டு அவுட் ஆனாரு. ஓகே டாப் ஆர்டர் பிளேயர் அடிக்கலாம். பட் நீங்க டெய்லண்டர்ல அப்படி டிபெண்ட் ஆடிச்சு அந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு ரன் அந்த அளவுக்கு தேவையில்லை. ஸ்பெக்டாகுலர் ஷாட்டுக்கு போய் அவ்வளவு நேரம் ஆடிட்டு அவுட் ஆனது கொஞ்சம் இந்த மாதிரி எரிச்சலா இருக்கும். ஓகே சிராஜ் அவுட் ஆனது ஓகே நல்லா ஆடினாரு. பந்து நல்லா ஸ்பின் ஆகி பேக் ஸ்பின் ஆகி கொஞ்சம் தான் அதுல ஸ்ட்ரென்த்தே இருந்தது, அந்த பெயில தட்டி விட்டுட்டு. ஸோ கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது டெஃபினட்டா. பட் நல்லா ஃபைட் பண்ணாங்க. அது ஒன்றும் அவமானமே கிடையாது. இந்தியா ரிமார்க்கபிளா ஃபைட் பண்ணாங்க. இங்கிலீஷ்மேன் வந்து இதை வந்து சாதாரணமாலாம் வின் பண்ணல, ஏர்ன் பண்ணிட்டாங்க, உயிரை விட்டாங்கன்னு சொல்லலாம். சாக்ஸ் எல்லாம் ரத்தம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்குன்னு கேட்டீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ். அவரு ஒரு பெரிய பாராட்டு தெரிவிச்சாகணும். என்ன அட்டகாசமா ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லுங்க 9 ஓவர் ஸ்பெல்லுங்க இந்த ஹீட்ல. அதெல்லாம் லேசான காரியம் கிடையாது. அதுவும் வந்து கஞ்சத்தனமா போட்டிருக்காரு. 24-25 ஓவர்ல 3 for 48ன்றது ஒரு கஞ்சத்தனமான ஸ்பெல். ரன்னும் கொடுக்கல, ஓடி வந்து நம்ம தூரத்துல 10,000 மைல் தாண்டி இருக்கும். எந்த பக்கம் வித் த விண்ட் அகைன்ஸ்ட் விண்ட்லாம் தெரியாது. மேபி இன்டு த விண்ட் கூட ஓடி வந்திருக்கலாம். பட் அதான் கேப்டன் இஸ் செட் அன் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். ஸோ டிசர்வ்டு வின்னர்ஸ் தான் இங்கிலாந்துங்க. ஓகே சார். சுமன் கில்லோட கேப்டன்சியை இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்க்கலாம்? நம்ம லாஸ்ட் ஒரு வின்னு, அதுல இருந்து வந்து ஒரு தோல்வி, ஒரு லேர்னிங் கர்வ் தாங்க டெஃபினட்டா. அந்த தேர்ட் ஈவினிங் நினைக்கிறேன்ல, டக்கெட் ஓடியும் கிராலி ஓடியும் சண்டை போட்டது அந்த செகண்ட் ஈவினிங் தேர்ட் ஈவினிங் நினைக்கிறேன். அது ஒரு தேவையில்லாம வந்து உள்ளுக்குள்ள வந்து ப்ராபப்ளி அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு அனிமல் இன்சைடு வெளில வந்துட்டு, நார்மலா பாத்தீங்கன்னா பிளாசிடா ஒரு பிரஸ் மேட்ச் கான்ஃபரன்ஸ் எல்லாம் பாக்குறீங்க, ரொம்ப குவாய்ட்டா லிமிட்டடா பேசுறாரு, நிறைய பேசல, பாயிண்ட்டுக்கு பேசுறாரு. பட் மேபி அவர் என்னன்னு தெரியல, ஒரு எரிச்சலோ கோவமோ தேவையில்லாம நான் கேப்டன் அப்படின்ற மாதிரி கெட்ட வார்த்தையில யூஸ் பண்ணிட்டு கைகையெல்லாம் காமிச்சு விரல காமிச்சு கிராலிட்டியும் டக்கெட்டோட சண்டை போட்டது ஒரு ஏலியனா இருந்தது. அவர் நேச்சுரல் பிஹேவியர் இல்லாத மாதிரி இருந்தது. ஒரு எல்லாருமே விராட் கோலி போறது இல்ல. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, சென்னை லீக்ஸ்ல 20-25 இயர்ஸ்க்கு ஒரு ராகுல் டிராவிட் இங்க ஆடுவாரு. நிறைய சேப் பண்ணி பேசினே இருப்பா. ஓகே விராட் கோலி மாதிரி லெவல்ல கிடையவே கிடையாது என்னைக்குமே ராகுல் டிராவிட். பட் நிறைய பேசினே இருப்பாரு. அவரு சொல்லியிருக்காரு லேட்டரான் ஒரு பெரிய ஜெய்ஜாண்டிக்கா ஒரு பெரிய லெஜெண்டரி பிளேயர் ஆன அந்த பாதையெல்லாம் நம்ம க்ளோஸா பாத்துருக்கோம். சென்னை லீக்ஸ்ல மிட் 90s இருந்து ஆடி இருக்காரு, நம்மளும் ஆடி இருக்கோம். அந்த கான்டெக்ட்ல சொல்றேன். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நானே இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி ரிஃப்ளெக்ட் பண்ணேன். நிறைய பேசுறதுனால என் கான்சென்ட்ரேஷன் போறது, என் பேட்டிங்ல கவனம் செதறிடுறது. ஸோ அதனால நான் பேச்சு கீச்செல்லாம் கம்மி பண்ணி ஃபோக்கஸா இருக்கணும் அப்படின்னா, ஓகே பவுலரை நீங்க கிளாப் பண்ணலாம், என்கரேஜ் பண்ணலாம், பாசிட்டிவா சொல்லலாம். பட் சண்டை கிண்ட போட்டு ஆப்போனன்ட்டோட பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஊர்த்தினே இருக்கும், அந்த கில்ட் ஃபீலிங் ஏதோ சரியான்னு ஊர்த்தும். ஸோ உங்களுக்கு பேட்டிங்கே டஃப்பான ஆர்ட், நீங்க நல்ல ஃபார்ம்லயே இருக்கீங்க கில் மாதிரி.
அந்த மாதிரி சமயத்துல எதுக்கு நீங்க தேவையில்லாம இந்த மாதிரி ஒரு ஏலியனா ஒரு பிஹேவியரை பண்ணி இரிட்டேட் பண்ணி ஓல்ட் ஓவர் கேமராஸ்லாம் ட்ரெயின் ஆகி உங்க மேல மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமின் பண்ணி சோசியல் மீடியா அது இது இருக்கு, அதுக்கு அப்பாற்பட்டு உங்க மனசாட்சி இருக்கு, நீங்க உங்களோடய தான் நைட் தூங்க போறீங்க, அந்த எண்ணம் சிந்தனை திருப்பி திருப்பி பரட்டி வரும். ஸோ அப்படி இருக்கிறச்ச மேபி அதனால என்ன பிரயோஜனம்? கில் இந்த மாதிரி ரெட் ஹார்ட் ஃபார்ம் அடிச்ச கில்லு 2 ஃபெயிலியர் இன் ரோ அதை அவரை அப்செட் பண்ணிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் ஆல் லேர்னிங் கர்வ் தான். அவருக்கு ஒரு இப்பதான் வந்திருக்காரு சர்க்கியூட்குள்ள. ராகுல் டிராவிட மாதிரி அவரு ஒரு லெஜெண்டரி பிளேயர் ஆகணும்னா கொஞ்சம் கர்வ் பண்ணிக்கணும், நேச்சுரலா இருக்கணும். விராட் கோலி இருந்தாருன்னா தன்னை கொளுத்திக்கிற மாதிரி கேண்டிலுக்கு 2 பக்கம் திரி வச்சு கொளுத்தின மாதிரி கொளுத்தினாருன்ற மாதிரி வருத்தப்பட்டாங்க. ஆனா 29-100 அடிச்சதுக்கு அப்புறம் அவர் தான் நியூ ஏஜ் இந்தியா நேச்சுரலா இருந்தாரு, உலகமே செலிப்ரேட் பண்ணுது. பட் நீங்க எது நேச்சுரலோ அதை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும், தவிர ஏலியனா இருந்து பிரயோஜனம் இல்லை. மற்றவங்களுக்கோசரம் ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணணும்னு உங்க எக்ஸ்பிரஷன் இந்த மாதிரி விட்டீங்கன்னா தான் டவுன் சைட் ரிஸ்க். பேட்டிங்க ரொம்ப லோன்லி டஃப் ஆர்ட். அதான் கில் அனாவசியமா அதை கண்டுபிடிச்சுட்டாரு. ரொம்ப டஃப் லெசன், பிட்டர் பில் டு ஸ்வாலோ. பட் கண்டிப்பா கவனத்தை செதற விடாம நல்ல ஒரு பெரிய லீடரா பிளேயரா வரதான் போறார் ஃபியூச்சர்ல. ஓகே சார், பார்க்கலாம். இதை தொடர்ந்து 4வது டெஸ்ட்ல என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க, என்ன டீம் காம்பினேஷன்லாம் எடுத்துட்டு வர போறாங்கிறத நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த இன்டர்வியூல பேசலாம் சார். இவ்வளவு நேரம் கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம் ஈஸ்வர்.